இளநீர் ஒரு இயற்கை தந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இதுல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. அதோட இது தாகத்தை தணிக்கிறது மட்டும் இல்லாம நீண்ட நேரம் பசி எடுக்காமலே தடுக்குது. இளநீரை கோடை காலத்துல குடிக்கிறது தாங்க நல்லது. முக்கியமா உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இளநீரை எடுத்துக்கலாம். இதை தினமும் 1 குடிச்சா போதும். உங்க உடல் எடையை ஆரோக்கியமான வழியில குறைக்க உதவும். மேலும் இளநீர்ல இருக்க ஸ்பெஷல் என்னன்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாக்கெட்ல விற்கிற பானங்கள்ல பாத்தீங்கன்னா சர்க்கரையும் ஃபிளேவர்ஸும் தாங்க அதிகமா இருக்கு. இதனாலதான் நிறைய பேருக்கு உடல் பருமனும் அதிகமாகுது. ஆனா இளநீர் இதோட கம்பேர் பண்ணும்போது இதுல கலோரிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இளநீர்ல நேச்சுரல் எலக்ட்ரோலைட்டுகளும் இருக்கு. சோ ஒரு கப் இளநீர்ல 46 கலோரிகள் இருக்கிறதுனால இதை குடிச்சாலே போதும். உங்களுக்கு உடல் எடை குறையறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடல்ல மெட்டபாலிசம் ரொம்ப குறைவா இருக்கும்போது எவ்வளவு குறைவா உணவை எடுத்துக்கிட்டாலும் உடல் பருமன் அதிகரிக்கதாங்க செய்யும். ஆனா நீங்க இளநீரை குடிச்சீங்கன்னா அது உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செஞ்சு உங்களுக்கு உடல் பருமன் ஏற்படுவதையும் தடுக்கும். இது மட்டும் இல்லைங்க, இளநீர் குடிக்கிறதுனால நம்மளுக்கு சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாவே ஜீரணமாகும். ரத்தத்துல கெட்ட கொழுப்புகளோட அளவு அதிகமா இருந்துச்சுன்னா அது இதயத்துல பாதிப்பை உண்டாக்கும். ஆனா ஒரு ஆய்வுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இளநீர் கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுவும் இளநீர் கெட்ட கொலஸ்ட்ரால பித்த அமிலமா மாத்தி அதை உடல்ல இருந்து வெளியேற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவியா இருக்கான். இளநீர்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதிர்வினை ஆக்சிஜன் இனங்களை குறைக்க உதவுமா, அதாவது ROS குறைக்க உதவுமா. ROSங்கிறது நம்ம உடல்ல பல நோய்களையும் கோளாறுகளையும் உண்டாக்கக்கூடியது. இளநீர் இந்த ROS குறைக்க உதவி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும்னு சொல்றாங்க. தைராய்டு சுரப்பியால போதுமான ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய முடியலையோ அப்பவே உடல்ல மெட்டபாலிசம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இளநீரை நீங்க குடிக்கும் போது இந்த தைராய்டு சுரப்பி நல்லாவே செயல்படும். இது மட்டும் இல்லைங்க, உடல்ல மெட்டபாலிசம் அளவும் நல்லா சிறப்பா இருக்கும். இளநீரை நீங்க எப்ப குடிக்கணும்னு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் குடிக்கலாம். முக்கியமா மதிய உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடி இல்ல மதிய உணவுக்கு அப்புறமா குடிக்கலாம். இப்படி குடிக்கும் போது உங்க உடல்ல நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். குறைஞ்சது 1 மணி நேரம் வரைக்கும் பசியே எடுக்காது. இது மூலமாவும் உங்களுக்கு உடல் எடை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இளநீரை எப்போ வெட்டின உடனே குடிக்கணும். ஒரு நாளைக்கு மேல சேகரிச்சு வச்ச இளநீரை குடிக்காதீங்க. முக்கியமா நல்ல பழசாறுகளோட இளநீரை சேர்த்து குடிக்கிறது இன்னும் நம்ம உடலுக்கு நல்லதை கொடுக்கும். சொல்ல போனா இளநீரோட சர்க்கரையோ இல்ல செயற்கை சுவையொட்டிகளோ சேர்க்க கூடாது. இளநீர் குடிக்கிறது நல்லதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1-2 இளநீருக்கு மேல குடிக்காதீங்க. அப்படி இல்லைன்னா அது ரத்த சர்க்கரையோட அளவை அதிகரிச்சிடும். ரத்த சர்க்கரை அளவு அதிகமாச்சுனாலே உடல் எடையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஒரு கப் இளநீர்ல 0.5 கிராம் சாச்சுரேட்டட் கொழுப்பு, அதாவது கெட்ட கொழுப்பு இருக்கு. இது நம்ம உடல் எடையை அதிகரிச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கொழுப்பு இதய நோயையோ அப்புறம் பக்கவாதத்திற்கான அபாயத்தையும் அதிகரிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கிடைக்கக்கூடிய இளநீர்ல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றேன்.